அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் சுந்தர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் திருப்பூர் குமரனை பற்றி பேச வந்துள்ளேன். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவார். இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயார் பெயர் கருப்பாயி ஆவார். சிறுவயதிலேயே திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி. சிறுவயதிலேயே பள்ளி படிப்பை தொடர இயலாமல் கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்தார். இளம் பருவம் முதலே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்த குமரன் காந்திய கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1932 ஜனவரி 10ஆம் தேதியன்று நடந்த அறவழி போராட்ட திருப்பூர் குமரனின் கையில் தேசிய கொடியை ஏந்தி சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்து வந்தே மாதரம் என்று வீர முழக்கமிட்டு கீழே சரிந்து விழுந்தார். அந்த நிலையிலும் கரத்தில் இருந்த தேசிய கொடியை அவரது விரல்களில் பற்றியே இருந்தன. படுகாயம் அடைந்த திருப்பூர் குமரன் ஜனவரி 11 1932ஆம் ஆண்டு உயிர் நீத்தார். அன்று முதல் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். நன்றி.